இந்த பைரவி நீ பிரமோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க காயத்ரி. அப்ப என்னாச்சு காயத்ரி, ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. சிந்து இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீன்றாங்க. இங்க பாரு, சொல்ல போறியா இல்லையா, என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்றது சொல்லுன்றாங்க. அது வந்துன்றாங்க, இங்க பாரு என்ன ஒரு அக்காவை கூட நினைச்சுக்கோ, என்ன பிரச்சனைன்றத சொல்லுன்றாங்க. அதுக்கப்புறம் கோவிலில் அந்த சம்பத் தப்பா நடந்துக்கிட்ட விஷயம் எல்லாமே சொல்றாங்க. அவங்க பேசின விஷயங்களுமே சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, ஏது அண்ணன் கிட்ட சொல்லலையா, அம்மா சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுச்சு, ஏன் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்கன்றாங்க. இதனால பிரச்சனைகள் தானே வரும்ன்றாங்க. நான் பேசி பார்க்குறேன் அன்னபூரணி அத்தை கிட்டன்ட்டு அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்ட்டு போகிறாங்க. அத்தை கோவிலில் அந்த சம்பத் இப்படி நடந்துக்கிட்டானா, ஆனால் நீங்கள் ஏன் அதை யார்கிட்ட சொல்ல, ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லலாம்ல. சொன்னால் மறுபடியும் ஆறுமுகம் கோவப்பட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா அப்புறம் பைரவியுடைய நிலைமை என்னமா ஆகிறது சிந்து. அதனால தான் எல்லா விஷயத்தையுமே யோசிச்சுட்டு இருக்க. அப்படியா தானே, அவனை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராத அத்தை. அவனுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அவனுக்கு பயம் கொடுக்காத போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மேலும் மேலும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பான்றாங்க. அதுதான்மா எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல, கவலைப்படாதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அவனால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சிந்து சொல்றாங்க. இனி நான் பார்த்துக்கிறேன், இனி காயத்ரி பக்கம் நெருங்காத மாதிரி பார்த்துக்கிறேன்றாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது, ஆறுமுகத்துக்கிட்ட என்ன பேசி காயத்ரியுடைய வழியில வராத மாதிரி பண்ண போறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.